வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். திருப்பாடல் 43:1 வாசிக்கும் பொழுது, கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும், இறைப்பற்றில்லாத இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையில் நிறைந்த மனிதர் கை நின்று என்னை விடுவித்தரணும். இறைப்பற்றில்லாத இனத்தோடு என் வழக்குக்கு வாதிடும். எவ்வளவு அருமையான வசனம்! கடவுளே எனக்கு நீதி வழங்கும், தெய்வ பக்தி இல்லாத இந்த மக்களிடமிருந்து என்னை பாதுகாத்தரலும். எனக்கு ஒரு வழக்கு உண்டு ஆண்டவரே, வஞ்சகரிடமிருந்து தீயவரிடமிருந்தும் என்னை விடியும் என்று தாவீது பாடுகிறார். சங்கீதம் 42 ஏன் கலங்குறாய்ன்னு கேட்ட அதே ஆத்மா இப்போ நேராக கடவுள்கிட்ட போகுது. உலகம் உன்னை பார்த்து உன் கடவுள் எங்கே என்று கேட்டது. திருப்பாடல் 42:3 இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கணும், நீதி வழங்கும் கடவுளேன்னு கேட்கணும். உன் கடவுள் எங்கே என்று உன் எதிரிகள் கேட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீதி வழங்கும் கடவுளேன்னு கேட்கணும். இதைதான் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மிக அழகாக விதவை பெண்ணின் ஜெபம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமென். அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. ஆமென். நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அதே நகரில் ஒரு கைம்பெண்ணும் இருந்தார். அந்த கைம்பெண் சொல்லுவாங்க, அந்த நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவளுக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். அந்த நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? இன்னைக்கு உன் கடவுள் எங்கே என்று யாராவது கேட்குறாங்கன்னா, ஆண்டவருக்காக ஊழியர் செய்கிற பிள்ளைங்க கேட்க வேண்டிய ஜெபம் என்று என்றால், எனக்கு நீதி வழங்கும் கடவுளேன்னு கேட்கணும். அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிடன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பார்.
ஏன் கலங்குகிறாய்? சங்கீதம் 42. இங்கே உவமை, விதவை பெண்ணுடைய உவமையை நீதிபதி கடவுள் எவ்வளோ அழகாக சொல்கிறார். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பார். அதனால தான் சங்கீதம் 43:2-3 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன், ஆமேன். ஆமேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல் ஜெபிக்கணும். உன் கடவுள் எங்கே என்று கேட்டான். இப்போ என் கடவுள் என் கூட இருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடாக இருந்தாலும், நான் நடந்து போகின்ற பாதைகள் முட்கள் வேலிகளாக இருந்தாலும், என் தேவன் என்னோடு நடக்கிறார், என்னோடு இருக்கிறார். நீரே என் புகலிடம், ஏன் என்னை புறக்கணித்தீர்? பகைவருடைய ஒடுக்குதல்களால் நான் ஏன் துயரிட்டு நடக்க வேண்டும்? உம்முடைய ஒளி, உண்மை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என் பாதைக்கு. வாசிக்கலாமா? சங்கீதம் 119:105. சங்கீதம் 119:105 சற்று வேகமாய். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் பாதைக்கு ஒளி. அப்போ உமது ஒளியும் உண்மையும் அனுப்புங்க. அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்துக்கு என்னை கூட்டி செல்லட்டும் என்று சொல்ல. அப்போ ஒளி ஒரு வெளிப்பாடு. இருளான சூழ்நிலையில் கடவுளுடைய வார்த்தை வழிகாட்டும். வார்த்தை என் காலுக்கு விளக்கு. சத்தியம், வாக்குத்தத்தம், கடவுள் சொன்னதை மாற்ற மாட்டார். ஆமென். திருமலை கோவில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அழைத்து செல்வார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். யோவான் 14:6 வாசித்து பாருங்கள். அடுத்தது என்ன செய்கிறாரு? 4ஆம் வசனத்தில் பலிபீடத்திற்கு செல்கிறார். அல்லேலூயா. பலிபீடத்திற்கு செல்லுதல். அப்பொழுது நான் கடவுளின் பலிபீடம் செல்வேன், என் மனமகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பலிபீடத்திற்கு செல்லுதல், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்தல். கடவுளுடைய பலிபீடத்திற்கு நான் செல்வேன், என் மனமகிழ்ச்சியாகி இறைவன், என் மனமகிழ்ச்சியாகி இறைவனுடன் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய ஆனந்தம் எல்லாம் இருக்கிற கடவுளிடம் நான் செல்வேன். சோத்திரப்படி எடுப்போம், சுதிப்போம், உம்மை புகழ்வேன். கடவுளே, என் கடவுளே என்று சொல்லி. உன் வாழ்க்கை கரடு மேடா இருக்கா? முடிவு ஆண்டவருடைய பலிப்பிடம் மட்டும்தான். நற்கருணை, நற்கருணை பிரசன்னம், வார்த்தை பிரசன்னம். எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் கடைசியில் அவருடைய சமூகத்தில் திருப்பலி மேஜைக்கு வரும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை ரிசீவ் பண்ணும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை உண்டு கழிக்கும் பொழுது மகிழ்ச்சியின் ஆனந்தம் வரும். அதனால தான் திருப்பாடல் 16:11 மிக அழகாக சொல்லும், உங்களுடைய முன்னிலையில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய சமூகத்தில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அப்போ ஆத்மத்துக்கு என்ன தேவை? 5ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, மிக அழகாக வாசிக்கலாம். 5ஆம் வசனம் 43:5. ஆமென். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ
கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். 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 என் உயிரை ஏன் கலங்குகிறாய், ஏன் பதறுகிறாய்? கடவுள் மீது நம்பிக்கை வை. அவரை இன்னும் போற்றுவேன், அவரே என் மீட்பர், என் கடவுள் என்று சொல்லு. நம்முடைய ஆத்மாவுக்கு பிரசங்கம். ஆத்மாவோடு பேசுறது, ஆழத்தை அழைக்கிறது. பிரச்சனையை கூப்பிடுது. சங்கீதம் 42:5 இதே வசனம் வந்தது. திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம். கலக்கம் வரும்பொழுது நம்ம ஆன்மாவுக்கு நாமே பிரசங்கம் பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீ தான் உன் ஆத்மாவுக்கு பதில் சொல்லிக்கணும். உன் ஆத்மாவுக்கு நீயே பிரசங்கம் பண்ணணும். புலம்பாதே. அங்கேயும் இங்கேயும் போய் இவங்க யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. உனக்கு நீ தான் பொறுப்பு. எப்பேற்பட்டவனாலும் அவங்க பொழப்ப தான் பார்ப்பாங்க. உனக்கு நீ தான், உன் ஆத்மாவுக்கு நீ தான் பொறுப்பு. உனக்கு கலக்க வரும்போது ஆத்மாவுக்கு நீ தான் பிரசங்கம் பண்ணிக்கணும். நீ தான் உன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உன் ஆத்மாவை கேட்டு நீயே ரெடி ஆயிக்கோ. உன்னுடைய பிரச்சனைக்கு பிரச்சனையா ஆண்டவர்கிட்ட கேளு. ஒளி. 2வது சத்தியம். இருட்டில் இருக்கிறீங்களா? கடவுள்கிட்ட ஒளியை அனுப்புங்கப்பான்னு கேளுங்க. வாழ்க்கையை உங்களுக்கு வழி தெரியலையா, பாதை தெரியலையா, உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்கப்பான்னு கேளுங்க. அந்த ஒளியும் வார்த்தையும் நம்முடைய ஆண்டவருடைய திருமலைக்கு கூட்டி போகும். புகலிடம், பலிப்பீடம். ஆண்டவருடைய சமூகம் தான் பலிப்பீடம். உலகம் நம்மளை ஒடுக்கும் போது அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடு. அங்கதாங்க மகிழ்ச்சி கிடைக்கும். அதனாலதான் எபிரேயர் எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10:25. ஒன்று கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். சபை ஒன்று கூடி வருவதை விட்டுறாதீங்க. வாசித்து பாருங்கள் 10:25. ஒன்று கூடி வருவதை விட்டுறாதீங்க. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஆமேன். ஆமேன். இதுல மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா, ஒன்று கூடுவதை விட்டு விடாதீர்கள். ஒன்று கூடி, சபை ஒன்று கூடி உட்காருது. அப்போ கலக்கத்திற்கு பதில் என்ன செய்யணும்? உங்களுக்கு கலக்கமாக இருக்கா? ஆண்டவரை போற்றுங்க. என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயலை முன்னாடி இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். சுதி எடுங்க. கலங்காதீங்க. கடவுளை போற்றுங்க. பிரச்சனை பெருசாக இருக்கும்போது வாயை மூடாமல் ஆண்டவரை சுதிங்க. பவுலும் சீலாவும் சிறையில் பாடினாங்க. விலங்கு உடைஞ்சிச்சு. இப்போ 42, 43 அந்த இணைப்பு எப்படி என்று சொன்னால், 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கலைமான் நீரோடையை நாடும் மான் போல. 43ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய வேண்டுதல். 42ஆம் அதிகாரத்தில் தாகத்தோடு இருக்கணும். இங்கே 43ஆம் அதிகாரத்தில் ஸ்ட்ரைட்டாக வேண்டுதல், நீதி வழங்கும் ஆண்டவரே. சங்கீதம் 42 கண்ணீர், உன் கடவுள் எங்கே என்று பலர் கேட்டார்கள். ஆனால் சங்கீதம் 43 கேள்வி,
ஏன் என்னை புறக்கணித்தீர் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆமென். சங்கீதம் 42 நினைவு வருது. ஆலய ஊர்வலத்துக்கு போனேனே, அங்கே போனேனே, இங்கே போனேனே. இங்கே 43 தீர்வு என்னத்தனா, ஆண்டவரே உம்முடைய ஒளியையும் சத்தியத்தையும் வார்த்தையும் எனக்கு அனுப்பும். ஆமென். சங்கீதம் 42 முடிவு என்ன? இன்னும் கலக்கமாக இருந்தான் சங்கீதக்காரன். இங்கே 43 முடிவு என்ன? ஆண்டவரை நான் எப்பொழுதும் போற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 42 அதிகாரம் பள்ளத்தாக்கு, 43 அதிகாரம் சியோன் மலை, மலை உச்சி. ஆமென். ஆண்டவரே இருளான நேரத்தில் உமது ஒளியையும் உண்மையும் எனக்கு அனுப்புங்கப்பா. ஆமென். அவை என்னை உமது பலிப்பிடத்திற்கு உமது மகிழ்ச்சி என நடத்தட்டும் ஆண்டவரே. ஆமென். நீரே என் மீட்பர், என் கடவுள் என்று சொல்லி, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயலை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. போராட்டத்தில் இருக்கிறீங்களா? உங்களை யாரும் பழிச்சு பேசுகிறாங்களா? ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஸ்துதி எடுங்க, சோத்திரப்பலி எடுங்க. நம்பிக்கை இழக்காதீங்க, கலக்கத்தோடு இருக்காதீங்க. கடவுளையே நம்பி இருங்க. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் பார்த்துக்கொள்வார். ஆமென். ஆமென். இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.